நம்முடைய அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பில் கோயில் கோபுரங்களிலும் மற்றும் கோவிலை சுற்றி கார்த்திகை தீபம் விழாவை முன்னிட்டு திருவிளக்கில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது. தொடர்ந்து கோடிக்கரைகளால் தீபம் ஏற்றுகின்ற நேரத்தில் நம்முடைய அன்னதான கமிட்டியினுடைய தலைவரும் முன்னாள் அலங்கார் குழு தலைவருமான சவரன் ஆ கருணாநிதி என்கின்ற கருணாசாமி அவர்கள் தீபம் ஏற்றுகின்ற கோடியாளர்களுக்கு பச்சை வேஷ்டி அணிவித்து மரியாதை செலுத்தி கமிட்டி சார்பிலே பல்வேறு வண்ண விளக்குகள் வான வேடிக்கைகள் நடைபெற்றது. மகாதீபம் ஏற்றுகின்ற நேரத்தில் மிக மிக சிறப்பான முறையிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவில் நிர்வாகத்தின் சார்பிலும் ஆலய அர்ச்சகர் சார்பிலும் கோடிக்கரையர் சார்பிலும் இந்த மகாதீபம் சிறப்பான முறையிலே மலை உச்சியிலே குளத்தூர் தண்டபாணிசாமி திருக்கோயிலுடைய கோபுரத்திலே ஏற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியிலே பக்த கோடிகளும் ஆன்மீக பிரிவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 3/12/2025 அன்று கார்த்திகை தீபம் முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் குன்னத்தூர் ஸ்ரீ தண்டபாணிசாமி திருக்கோயிலில் கார்த்திகை தீபம் விழாவை முன்னிட்டு ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் நடைபெற்று கொண்டிருந்தது. தொடர்ந்து மாலை 5 மணி அளவில் ஆன்மீக பேச்சாளர் நரசிங்கபுரம் தமிழ் கொண்டானவருடைய ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்று தொடர்ந்து லதா கதிரவேல் அவர்கள் கார்த்திகை தீபமும் அண்ணாமலையரும் முருகனும் என்ற தலைப்பில் ஆன்மீக சொற்பொழிவு சிறப்பான முறையிலே உரையாற்றினார். தொடர்ந்து கொழாவூர் அசோக் அவருடைய ஆன்மீக இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியிலே ஆன்மீக பக்தர்களும் தாய்மார்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து கோயில் நிர்வாகத்தின் சார்பில் கோடிக்கரைகளால் தீபம் மாலை 6 மணி அளவில் இத்திருக்கோயிலில் தீபம் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து உற்சவர் கோயிலை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஆலய அர்ச்சகர்களும் கோயில் நிர்வாகத்தின் சார்பிலும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பில் வான வேடிக்கை தீபம் ஏற்றுகின்ற நேரத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியிலே அன்னதான கமிட்டியினுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
கொண்டு இங்க இருக்கக்கூடிய தண்டாயுதபாணியை பாலினுடைய அபிஷேகம், காரான் பசுவினுடைய பால் அபிஷேகம் பண்ண நிவர்த்தி உடனே கிடைக்கும்னு வாங்க. ஒரு 3 வாரம் 6 வாரம் 9 வாரம் ஒரு 21 வாரம் அப்படி நம்ம செவ்வாய்க்கிழமையில பால் அபிஷேகம் செய்தோமே ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் கிடைக்கும். நல்ல மணமகன் நல்ல மணமகள் கிடைப்பார். அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் என்று சொல்லக்கூடியது விருத்தி அடையும். ராகு கேது என்று சொல்லக்கூடியது நிவர்த்தி அடையும். இன்னும் சொல்ல போனா முருகப்பெருமானுடைய திருவருள் என்று சொல்லக்கூடியது கிடைத்து கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இயலாத உடலும் சலியாத மனம் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் தொய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக்கண்டாய் அலையாளி அறிந்துயில் மாயனது தங்கையே ஆதிக்கடவோரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணியே அருள்வாமியே அபிராமியே. நம்ம கல்யாணம் ஆன உடனே முதல் வாழ்த்து இதுதான், 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். அப்படிப்பட்ட 16 செல்வங்களை நம்ம குன்னத்தூர் ஸ்ரீ பால தண்டாயுதபாணி என்று சொல்லக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமிகள் நமக்கு தந்தருள்வார். முருகா அப்படின்னு ஒரு முறை அழைத்தால் போதும். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொடுவேன் நான். நம்ம கை தொழுதோன்னாவே கொடுத்துருவாரு. முருகான்னு சொன்னா கொடுக்கக்கூடிய ஒரு பெருமான் இங்க இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான். எந்த துயரம் வந்தாலும் இங்க இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானை மனதார வேண்டி பிரார்த்தித்து கொண்டால் அந்த துன்பம் என்று சொல்லக்கூடியது நீங்கி நாம எல்லோரும் இந்த 16 வகையான செல்வத்தை பெற்று ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே போரூர் தனிமுதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு தெய்வமே. முருகப்பெருமான் பேசுற தெய்வமா? நான் சொல்லல, சிதம்பரம் சுவாமிகள் என்று சொல்லக்கூடியவர் திருப்போரூர் சன்னதி முறையில சொன்னார், ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத ஒரு தெய்வம் இருக்குன்னா அது முருகப்பெருமான். தப்பே தீதே தரமாட்டார். அப்பேற்பட்ட ஒரு சிற பெருமன் முருகப்பெருமான். அதனாலே இங்க இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அனைவரும், இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அனைவருமே செவ்வாய் தோஷத்தை நிவர்த்தி செய்து, ஏன்னா செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா திருமண தடை அதிகமாக வரும், குழந்தை பாக்கியம் கட்டாகும், வேலை கிடைக்காது. இது 3த்துக்கும் சிறப்பான ஒரு தலம் அப்படின்னா அது இந்த முருகப்பெருமானுடைய ஆலயம். வந்திருந்து பால் அபிஷேகம் செய்து இந்த செவ்வாய் தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய தலமாகவும் சடாரி என முருகப்பெருமானுடைய திருவடியே நம்ம தலையில படுமா. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய தலமாக இந்த தலம் கருதப்படுவதனாலே இங்க இருக்கக்கூடிய நம்ம முருகன் அடிமை சவரன் கருணாநிதி ஐயா அவர்கள் இந்த அன்னதானம் 6 படை முருகன் அன்னதான குழு என்று சொல்லக்கூடியதை நடத்தி இந்த சிறப்பு நிகழ்ச்சியையும் இந்த கார்த்திகை தீப திருவிழாவில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால மேன்மேலும் பல நிகழ்ச்சிகள் இது போன்றவர் நடத்தி இறைவனுடைய இன்னருளை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு அன்னதான கமிட்டி சார்பிலும் கோயில் நிர்வாகத்தி சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தைக்கித்தை அன்று போலூரில் நடைபெறுகின்ற ஆன்மீக சொற்பொழிவு புத்துமாரியம்மன் கோவிலில் நீங்கள் கண்டிப்பாக இங்கே காலையில் நான் அன்னதானம் போடுவேன் தைக்கித்திக்கு. அதை போட்டு என்ன நீங்கள் கண்டிப்பாக இந்த ஈடு செய்கிற அளவுக்கு நான் நிச்சயமாக அந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் இருக்கும். உங்களுடைய சொற்பொழிவு என்னுடைய பெரும் பாக்கியமாக நான் கருதுகிறேன். அதற்காக அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு திரு லதா கதிர்வேல் அவர்கள் மிக சிறப்பாக இங்கே சொற்பொழிவாற்றினார். மகாபாரத சொற்பொழிவாளர் அண்ணாமலையாரின் மகிமை என்ற 2 வார்த்தையை வைத்து 3 மணி நேரம் பேசினார். திருவண்ணாமலையின் மகிமை என்று சொல்லும் போது இடைக்காட்டு சித்தர், குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர், ரமணர், சேஷாத்ரி, அருணகிரிநாதர்,
கம்பத்திணையினார் என்ற பல்வேறு சப்ஜெக்ட் இருந்தும் மிக சிறப்பாக பேசினார். அவருக்கு இப்போது நம்முடைய அன்னதான குழுவின் அறக்கட்டளையுடைய தலைவர் திரு சவரன் கருணாநிதி அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பக்தி சொற்பு நல்லா பாடினாங்க. அப்படியா? ஆனா அவங்களுக்கு ஞாபகம் இல்லைனால அவங்களுக்கு நான் சரியான முறையில் மரியாதை செலுத்தலை. அது எனக்கு ஒரு வருத்தமா இருக்கு. இருந்தாலும் நீங்க தைக்கத்து நிகழ்ச்சியில என்னுடைய ஆதாயத்தை சொல்றேன். அன்னைக்கு அதை சரி பண்ணிடுறேன்னு சொல்லி அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். வீடியோ ஓன் தருது. தண்டாயுதபாணிக்கு குன்னத்தூர் முருகனுக்கு ஓகே. அஜித் அவர்களுக்கும் குமார் அவர்களுக்கு அவருடைய ஸ்டெப், அவரு மைக்குனா கிங்கு, குமார் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுது. பண முறையிலே ஆன்மீக சொற்பொழிவை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற சந்தோஷ்குமார் அவர்களுக்கு நம்முடைய ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பில் இந்த பச்சாடை அணிக்கப்படுகிறது. கலாவதி மேடம் அவருடைய மகன் திரு சந்தோஷ் அவர்கள், ப்ளீஸ் வாங்க. சந்தோஷம்னா மகிழ்ச்சி, எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று முருகன் அருளாலே அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. ஆன்மீக சொற்பொழிவாளர், தலைமை கழக பேச்சாளர் தமிழ் கொண்டான் அவர்களுக்கு அண்ணன் சவரன் கருணாநிதி அவர்கள் பொன்னாடி போத்தி கௌரவிக்கிறார். சினிமா தயாரிப்பாளர், சவரன் ஹோட்டல் உரிமையாளர், ஆறுபடை அன்னதான குழுவை ஆவின் டீ கடை உரிமையாளர், அன்னதான குழுவை ஆண்டுதோறும் முருகன் பேரிலே ஆறுபடை வீடுக்கு அழைத்து கொண்டு